நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி 20. அண்ணன் பெண் வருவது மகிழ்ச்சிதான், இருந்தும் கணவன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன இருக்கிறது என்று புரியாமல் பார்த்த மனைவி, ஏங்க இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு இதுல என்ன இருக்கு என்று கேட்டே விட, உனக்கு ஒன்றும் புரியலையா? இப்போ உன் அண்ணன் பொண்ணை பார்த்தான்னு வையி, பாத்திமா மனசு கண்டிப்பாக மாறும். அந்த பொண்ணு அவ்வளோ அழகான பொண்ணு, ஸ்டைலான பொண்ணு. இப்படி மனசு மாறிட்டான்னு வையி, உடனே பாட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று அவர் கூற, மனைவி முறைத்ததை பார்க்கவும், ஏண்டி இப்படி பார்க்குற? நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிருந்தாவிற்கு முன்னே பார்த்தி பொண்ணையே பார்த்தது இல்லையா? முதலாக அந்த பொண்ணை பார்த்துட்டு உடனே கவிழ்த்துட்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அட அறிவு கட்டல, படிப்பு வேலைன்னு அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். எதையும் அவன் கவனிக்கலை. இப்போ வேலை செய்கிற இடத்துல நேரம் எல்லாம் அந்த பொண்ணு கூட இருக்கிறதால ஏதோ கொஞ்சம் சாஞ்சிட்டான். இப்போ அண்ணன் பொண்ணை பாரு, வீட்டிலையும் அந்த பொண்ணு தான் இருக்கும், வேலைக்கு போகிற இடத்துலையும் அந்த பொண்ணு கூடவே இருக்கிற மாதிரி நிலைமை. இப்படி இருக்கும் போது கண்டிப்பாக அந்த பக்கம் சாஞ்சிடுவான் என்று கூறிய கணவனை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு, சரி சரி என்பது போல் தலையசைத்து கொண்டார். விஸ்வநாதனுக்கு ஏக குசி. வசந்தாவோ, ஏன் பையன்னு பீத்திக்குவார். அவனை பற்றி இதுதான் இவர் புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? அவனாவது மாறுறதாவது என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றார். மேலும் 2 நாட்கள் சென்றிருக்க பிருந்தாவும் முடிவு எடுத்து விட்டாள். விஸ்வநாதன் சாருக்கு நாம் நேர்மையாக தான் இருக்கணும். நினச்சா நாம் இதிலிருந்து விலகிடலாம், அதுதான் சரியாக இருக்கும். பார்த்திபன் சார் நம்மளை தொந்தரவு எதுவும் பண்ணலை தான், இருந்தும் இந்த விஷயத்தில் பிடிவாதமாக தானே இருக்காங்க. இந்த வேலையை விட்டுடலாம், எப்படியும் இன்னொரு வேலை தேடிக்கலாம். விஸ்வநாதன் சார் மாதிரி முதலாளி அமைகிறது கஷ்டம்தான், ஆனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தவள் அதை செயல்படுத்தவும் செய்தாள். அலுவலகம் வந்தவள் உடனே அவனை தேடி செல்ல, தான் அழைக்காமல் வந்து நின்றவளை பார்த்தவன் தன் கம்ப்யூட்டரில் இருந்து பார்வையை எடுத்து என்ன என்பது போல் தலையசைக்க, நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன் என்று தன் கையில் இருந்த கவரை நீட்டியவாறு வீராப்பாக நின்றவளை கேலி புன்னையோடு பார்த்தவன் நிமிர்ந்து வசதியாக இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். ஹோ அப்படிங்களா, சரி சரி என்று அதை கையில் வாங்காமலே இவன் சிரித்தபடி நிற்க அவளுக்கு சிறு குழப்பம். நீங்கள் தாராளமாக ரிசைன் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அவன் கூற அவளுக்கு நிம்மதி. ஆனாலும் ஏதோ ஒரு ஏமாற்றமும் கூட. அவளை அதிகம் சிந்திக்க விடாமல் அவள் தலையில் குண்டை இறக்கினான். ஆனால் நீங்கள் வாங்கின 10 லட்சம் கடன் இருக்கே, அதை எடுத்து வச்சுட்டு எங்கே வேணா போங்க மேடம் என்று நக்கலாக அவன் கூற அதிர்ந்து விழித்தாள். எனது 10 லட்சமா என அதிர்ந்து நெஞ்சில் கை வைத்தவள், நான் எப்போ வாங்கினேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்று பேயறந்த கதையில் அவள் முகத்தை பார்த்து திருப்தியுடன் சிரித்தவன், என்னடா மறந்து போச்சா, நீ கையால் வாங்கினா என்ன, பொருளாக எடுத்துக்கிட்டா என்ன? அவன் கூற இப்பொழுதும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் தெளிவாக சொல்லவா? அதுதான் உன் ஊரில் வீடா உருமாறி இருக்க நினப்பில் இல்லை என்று அவன் கேட்கத்தான் அவளுக்கு நினைவே வந்தது. நம்ம வீட்டுக்காக சார் செலவு செய்த பணத்தை சொல்கிறாங்களா என்று. பேச்சின்றி இவள் விழிக்க, இந்த ரிசைன் லெட்டரை நீங்கள் நீட்டின மாதிரி மொத்தமாக 10 லட்சத்தை எடுத்து இப்படி வச்சுட்டு அப்படி நீங்கள் தாராளமாக போகலாம், எங்கே வேணா போங்க என்று விவகாரமாக அவன் கூற அதிர்ந்து விழித்தவள் ஷாக்கடித்த கதியில் நிற்க, வார்த்தைகள் எதுவும் நினைவில் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தவித்து நின்றாள். மெல்ல தன் நிலைக்கு வந்தவர், சார் பெரிய சார் அப்படியெல்லாம் என்கிட்ட செலவு பற்றி எதுவும் சொல்லலையே என்று இழுக்க, அப்படியா, அவர் சொல்லலைன்னா என்ன, ஏன் தந்தைக்கு பிறகு சொத்தெல்லாம் பசங்களுக்கு தானே, ஸோ நீங்கள் தான் நேர்மையின் சிகரமாச்ச, உங்களுக்காக பண்ண செலவை கொடுத்துட்டு தாராளமாக போங்க, இல்லைன்னா இருந்து கடனை அடைச்சிட்டு போ என்று கூற, என்ன சொல்வதென்று புரியாமல் நின்றவள் தலையை சம்மதமாக ஆட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். பார்த்திபன் புன்னகை செய்து கொண்டான். யார்கிட்ட நீ வேலையை விட்டு போகலாமான்னு இருக்கேன்னு போதையில் உளரும் போதே உன்னை எப்படி லாக் பண்ணணும்னு நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் வீட்டு ஃபைலை ஏதாத்தமாக தான் என் கண்ணில் மாட்டுனுச்சு. எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், மாட்டுனியா என்று தன்னையே மெச்சிக்கொண்டான்.
வேலையில் மனம் செல்லாமல் யோசனையோடு அமர்ந்தவள் மாலை மீண்டும் அவனிடம் வந்தவளை ஏளன புன்னகையோடு பார்த்தவனோ, என்ன என்றான். நான் இங்கேயே இருந்து என் சம்பளத்திலேயே கடனை கழிச்சிடுறேன் சார் என்றாள் சோர்வோடு. குட். சரி, இப்போ நம்ம டீல் என்னன்னு சொல்கிறேன் என்ன அவன் கூற. ஏன் ஆஃபீஸ் வேலையும் நீ சேர்த்து பார்க்குறேன்னு ரொம்ப அழுத்துக்கிட்டல. நானா? எப்போ என்றார். அது எப்பன்னு பிறகு தெரிஞ்சுக்கலாம். அதனால உன் சம்பளம் டபுள் ஆகுது. ஆனால் அதை அப்படியே உன் கடன் அடைக்க நான் எடுத்துக்குவேன். மீதி சம்பளம் தான் உனக்கு கிடைக்கும் என்று கூற, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே என்று நினைவு வந்தது அவளுக்கு. என்ன ஓகேவா? அவள் சம்மதமாக தலையசைத்து விட்டு நகர்ந்தாள். நம்ம வெளியில் போகக்கூடாதுன்னு எவ்வளோ அழகாக பிளான் போட்டிருக்காங்க என்று புலம்பியவாறே வெளியே ஏறினாள். போகும் அவளை கள்ள புன்னகையுடன் பார்த்திருந்தான். எப்படியோ ஆள் எஸ்கேப் ஆகலை. பரவாயில்ல, வீடு கட்டுற பிளான் மட்டும் இல்லை, எல்லா பிளானுமே நாம் நல்லா தான் போடுறோம் என்று தன்னையே மெச்சிக்கொண்டான். குட்டி புலி 16 அடி பாயும் தான், தந்தை 8 அடியாவது பாய்ந்துதானே தீரும். விடுமுறை நாள் என்பதால் தாமதமாக எழுந்து பிரகாஷ் வெளியே வர அங்கு தந்தையும் பேசிக்கொண்டு இருந்தனர். என்ன என்று தொழில் பற்றிய விஷயங்கள் தானே. இவங்க சின்சியருக்கு ஒரு அளவே இல்லாமல் போகுது என்பது போல அசட்டையாக வந்து அவர்களுடைய வந்தமந்தான். சிறிது நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு வாசலில் கேட் திறக்கும் ஓசையும் கார் வரும் ஓசையும் கேட்க பிரகாஷ் எழுந்து வெளியே சென்று பார்க்க, நிறுத்தப்பட்ட காரிலிருந்து இறங்கி வெளிவந்தாள். அழகிய ஹை ஹீல்ஸ், காலை ஒட்டினார் போல ஒரு ஜீன்ஸ், அங்க வளைவுகளை அப்படியே எடுத்து காட்டும் டிஷர்ட் போட்டு, வெண்ணெய் சிற்பம் போல இல்லை வெள்ளை குதிரை போல டொக் டொக் என்று நடந்து வந்தாள் சினேகா. ஹே சின்னதான், நல்லா இருக்கியா? அது என்ன அத்தான் மரியாதை கொடுத்துட்டு நல்லா இருக்கியான்னு மரியாதை கீழே இறங்குது. இவன் மனதில் புலம்ப அவனை தாண்டி கொண்டு அவள் உள்ளே செல்ல போகும் முன் அவளை அலட்சியமாக இவன் பார்க்க, அவள் பின்னாலேயே 2 பெரிய சூட்கேஸுடன் டிரைவர் உள்ளே நுழைய, இவ்வளோ பெருசா? அப்படின்னா இவ இப்போதைக்கு இங்கிருந்து போக மாட்டாளா என்று யோசித்தவாறு அவனும் உள்ளே நுழைந்தான். அத்தை என்று ஓடி சற்று கட்டி கொண்டாள். அண்ணன் மகளை அணைத்து முத்தமிட்டவர் அருகில் அமர வைத்து கொள்ள வழக்கமான நலம் விசாரிப்புகளோடு பேசி கொண்டிருந்தனர். அவளுக்காக ஒதுக்கி வைத்திருந்த அறையை டிரைவரிடம் கை காட்ட அதில் சென்று பெட்டிகளை வைத்துவிட்டு வந்தவர் பவ்யமாக நிற்க, அவருக்கு 500 தாள்களை எடுத்து கொடுத்து அனுப்பி வைத்தனர். ஜெகநாதன் அனுபமாவிற்கு அழைத்து மகள் வந்துவிட்ட தகவலை கூறிவிட்டு வைத்தனர். மதிய உணவிற்கு அனைவரும் ஒன்று கூட விஸ்வநாதன் பேச்சை துவங்கினார். என்னம்மா, ஒரு வாரம் நல்லா ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கிறியா? விழிகளை அகல விரித்தவள் உடனே மறுப்பாய் தலையசைத்தாள். இல்லைம்மாம்மா, நான்லாம் ரொம்ப சின்சியர். ஃபர்ஸ்ட் ஒர்க், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். வசந்தா அண்ணன் மகளை நினைத்து மகிழ விஸ்வநாதன், அப்போ சரிம்மா, நாளையிலேருந்தே பார்த்திபன் கூட ஆஃபீஸ் போயிடு என்று கூற அவள் வேகமாக சரி என்று தலையாட்டினாள். வசந்தா பெரிய மகனை ஓரக்கண்ணால் ஒரு பார்வை பார்க்க அவனோ அமைதியாக உணவிலேயே கவனமாக உண்டு கொண்டிருந்தான். திருட்டு பய, எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் செஞ்சு முடிப்பான் என்று மனதில் அன்னை புலம்ப, அவன் மனதிலோ பல திட்டங்கள் உருவாகி உருப்பெற்றன. மறுநாள் காலையில் முதல் முறையாக அலுவலகம் கிளம்பும் சினேகாவை மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைத்தார் வசந்தா. பிரகாஷ் தன் காரில் சென்றுவிட பார்த்திபன் சினேகாவை அழைத்து கொண்டு சென்றான். கார் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு இவன் உள்ளே நுழைய, பார்த்திபனை பார்க்கவும் வணக்கம் வைத்தவர் அவனோடு வரும் பெண்ணை பார்க்கவும் ஆர்வத்தோடும் ஆராய்ச்சியோடும் பார்த்து கொண்டனர். குட் மார்னிங் சார் என்று ஆரம்பித்த பிருந்தா அருகே வருவது யார் என்று ஆராயவும் செய்தார். புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்காங்களோ? ஆனால் கூடவே ஏன் அழைச்சிட்டு வர? கூடவே எப்படி அவங்கள அழைச்சிட்டு வர முடியும்? என்னமோ என்று தோல் குலுக்கி கொண்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கேட்டுட்டே இருங்க.